ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்பவே ஹெல்த்தியான வெஜ் மோமோஸ் எப்படி வீட்லேயே செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போ லீவுன்றதுனால ஒரு 5 நாளைக்கு பசங்களுக்கு லீவுன்றதுனால சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எப்படி கொடுத்தாலும் நல்லது தானேங்க, இப்படி செஞ்சு கொடுத்தாலும் நல்லதாக தான் இருக்கும். அதனால் வெஜ் மோமோஸ் தான் செஞ்சு கொடுத்தா வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெஜ்ஜு மோமோஸ்க்கு தேவையான சாஸ் செஞ்சிடலாங்க. அதாவது மோமோஸ் சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 6 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸு. பின்னாடி இருக்க அந்த காம்பு சைடு இருக்குல்லைங்க, அதை எடுத்துட்டு மேலே வந்து 4 பக்கமும் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அதான் 2 கீரலாக போட்டுட்டிங்கன்னா அழகாக வெந்து வரும், தோல் உரிக்க சொல்ல ஈஸியாக இருக்கும். மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நான் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் டக்குன்னு வெந்து வந்துடும். அதுக்காகத்தான் இங்கே பாருங்கள், நான் தக்காளியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், மிளகாவும் அழகாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த தக்காளியையும் மிளகாவையும் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். இது ஒரு பக்கம் வேகட்டோங்க, அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கேன். மைதாவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைதா வேணாலும் நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம். மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெயும் உப்பு போட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இந்த பக்கம் உங்களுக்கு தக்காளியும் மிளகாவும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. தக்காளி வந்து தண்ணியில் போட்டுட்டு பச்சை தண்ணியில் போட்டு தோலை உரிச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்த பிறகு உரிச்சிட்டு மிக்சியில் மிளகாவையும் தோல் உரிச்சு எடுத்த தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உரிச்சிங்கன்னா இப்படி அழகாக உறிஞ்சி வந்துடும். தக்காளியும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதை அரைச்சிடலாங்க நம்ம மிக்சியில். இதுக்குள்ளே வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இஞ்சும் பூண்டும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு இப்போ நான் போட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கேரட் குடமிளகா கோஸ் போட்டு தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு நமக்கு கேரட் பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் குடமிளகாவையும் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு முக்கால்வாசி வதங்கின பிறகு கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப உப்பு தேவையில்லைங்க, நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், சாஸில் வேறு உப்பு இருக்கும், எல்லாமே போதும். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இறக்க சொல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எதுவுமே சேர்க்கலாங்க, வெறும் மிளகுத்தூள் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது ஒரு பவுலில் எடுத்து ஓரமாக வச்சிட போகிறேன். இது நல்லா வதங்கி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் தான், திக்கான கடாயை வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 குழிக்கரண்டியில் எண்ணெய் விட்டுங்க, எண்ணெய் கூட விட்டால் நல்லா தாங்க இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது எடுத்து ஊற்றிக்கோங்க. அதாவது தக்காளியும் மிளகாவும் அரைச்சி வச்சு இல்லைங்களா, அதை ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதுலேயே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா நம்மளுக்கு சுருண்டு வர சொல்ல டொமேட்டோ சாஸும் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. சூப்பரான மோமோஸ் சட்னி நம்ம வீட்லேயே தயார் பண்ணிடலாம். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பக்கம் தயாராகட்டும். நம்மளுக்கு மைதா மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பசஞ்சு அது ரெடியாக தயாராக இருக்குது. இது வந்து ஒன்று திரட்டினா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் பெரிய உருண்டையாக எடுத்துட்டு நல்லா பெரிய என்னோடய சப்பாத்தி கல் அளவுக்கு பெருசாக திரட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா எடுத்து 4 வட்டம் கட் பண்ணி எடுத்துறேன். ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு இப்படி பண்ணால் தான். 4 வட்டம் கட் பண்ணி எடுத்தாச்சு. மிச்ச மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படி திரட்டிக்கலாம். இப்போ இந்த 4 வட்டத்துலேயும் நம்ம வந்து ஸ்டஃப்டு பண்ணிவிட்டு பொரிக்க போகிறோம். நீங்கள் எப்படி பூரண கொழுக்கட்டை செய்வீங்க இல்லைங்களா, அதே போலவே ஒரு வட்டமாக எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதனால நம்மளுக்கு வதங்கி தான் இருக்குது, எதுவும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. வச்சுட்டு நீங்கள் எப்படி பூரண கொழுக்கட்டை மடிப்பீங்களோ அதே போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே அப்படி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா மோமோஸ் மாதிரியே வந்துடும். இல்லை எனக்கு அதெல்லாம் வரலங்க, எனக்கு நார்மலாக தான் வருதுன்னா நீங்கள் நார்மலாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோங்க, மோமோஸ் நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் போடலாம். எப்படி போட்டாலும் நம்ம சாப்பிட தான் போகிறோம். வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா தாங்க வந்தது, சூப்பராக வந்தது. நான் வந்து வீடியோக்காக ஒரு 4 மோமோஸ் மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் நிறைய விதவிதமாக பசங்க அவங்கவுங்க தோன்றதை செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா தாங்க இருந்தது, எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக விதவிதமாக போட்டு செஞ்சு சாப்பிட்டாங்க. நான் வீடியோக்காக 4 மட்டும் பண்ணேன், நல்லா தாங்க வந்தது. நல்லா ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க, அது காயட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக சுண்டு வந்துச்சுங்க. இப்போ இந்த சட்னி நான் டொமேட்டோ சாஸ் தாங்க ஊற்ற போகிறேன். நல்லா டொமேட்டோ சாஸ் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பத்தெல்லாம் உப்பு போட்டு நல்லா இறக்கி வச்சுருங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு எண்ணெய் வந்து சிம்லேயே வச்சுருந்தேன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க மோமோஸ் எடுத்து எண்ணெயில் விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் பரிமாறினீங்கன்னா குழந்தைங்க ஒன்று வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போயும் சொல்கிறேன், நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக வரவே வராது வெளியே வாங்குறது. நான் கொஞ்சமாக மோமோஸ் சட்னியும் அந்த 4 மோமோஸ் பொரிச்ச மோமோஸையும் பசங்களுக்கு வச்சு கொடுத்தேன். அழகாக 2 பேரும் எந்த இதுவும் இல்லாமல் அழகாக சாப்பிட்டுட்டு எழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொரிச்சு கொடுத்ததையும் அவங்க அழகாக தாங்க சாப்பிட்டாங்க. பசங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி வரவே வராது. நான் முடிஞ்சளவு கண்டிப்பாக வீட்டில் தாங்க செஞ்சு கொடுப்பாங்க எது கேட்டாலும். நீங்களும் முடிஞ்சளவு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இப்போ ஸ்கூல்லாம் வேறு லீவு, முடிஞ்சளவு கண்டிப்பாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ அதோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.